வணக்கம் நண்பர்களே. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லார்ட்ஸ் டே 1 ரிவ்யூ ஆல்ரெடி நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ்லயும் சரி, ஒரு லாங் வீடியோலயும் சரி, மறக்காம போய் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியன் பவுலர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆன் திஸ் டே 1 தேர்ட் டெஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்தாங்க. பிகாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, the surprise package was நிதிஷ்குமார் ரெட்டி. ஓகேங்களா, நான் ஏற்கனவே என்னோட ஷார்ட்ஸ்ல மேட்சுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்கேஆரோட அந்த 128-129 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து இந்த லார்ட்ஸ் விக்கெட்ல சம்டைம் இட் வில் பி யூஸ்ஃபுல்னு. ஸோ கில்லும் பாத்தீங்கன்னா அவருக்கும் கிரெடிட் கொடுக்கணும். 13வது ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டே விடலன்னும் போது என்கேஆர் எடுத்துட்டு வந்தாரு. டக்கெட் விக்கெட்டையும் எடுத்தாரு, கிராலி விக்கெட்டையும் எடுத்தாரு, which was very very crucial at that time for India. பட் மெயின் பவுலர்ஸ் சிராஜா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், ஒரு பக்கம் ஆகாஷ் தீபா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் செஷன்ல விக்கெட்டே எடுக்கல, செகண்ட் செஷன்லயும் விக்கெட் எடுக்கல. தேர்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா அதுக்கப்புறம் வந்து விக்கெட் எடுத்தாரு, ஜடேஜா கூட ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் சிராஜும் ஆகாஷுமே விக்கெட் லெஸ்ஸா போனாங்க. மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் பவுலர் வாஸ் ஆகாஷ் தீப். போன மேட்ச்ல சூப்பரா போட்டாரு. ஆனா இந்த மேட்ச்ல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான பால்ஸ் 80% ஆஃப் த பால்ஸ் கால்லே போட்டு ரன்ஸ் லீக் பண்ணாரு. ஸோ இந்தியாவோட bowling performance was little ordinary.